மழை வெள்ள பாதிப்பின் போது மக்களை பார்க்க வராத பிரதமர் மோடி வாக்குகளுக்காக மட்டுமே தமிழ்நாடு வருவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழ்நாட்டிற்கு தர வேண்டிய நிதியை கேட்டால் பிரிவினைவாதி என விமர்சிப்பதா என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். சென்னை தங்கச்சாலையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 4181 கோடி ரூபாய் மதிப்பிலான வடசென்னை வளர்ச்சி திட்ட விரிவாக்கப் பணிகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். முன்னதாக வடசென்னை வளர்ச்சி திட்ட பணிகள் தொடர்பான புகைப்பட கண்காட்சியை முதலமைச்சர் பார்வையிட்டார். நிகழ்ச்சியில் உரையாற்றிய மு.க.ஸ்டாலின் சென்னையின் அனைத்து வளர்ச்சி திட்டங்களும் திமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்டவையே என பெருமிதம் தெரிவித்தார். 10 ஆண்டுகால ஆட்சியில் சென்னையை அதிமுக சீரழித்து விட்டதாக குற்றஞ்சாட்டிய முதலமைச்சர் திமுக ஆட்சியில் சென்னை மீண்டும் புதுப்பொலிவு அடைந்து வருவதாக குறிப்பிட்டார். பிரதமர் மோடியின் கன்னியாகுமரி வருகையை விமர்சித்த மு.க.ஸ்டாலின் தென் மாவட்ட பெருவெள்ள பாதிப்பின் போது மக்களை பார்க்க வராத மோடி தற்போது மட்டும் வருவது ஏன் என கேள்வி எழுப்பினார். தமிழ்நாட்டுக்கான சிறப்பு திட்டங்களை உருவாக்கி தர வரப்போறாரா? இல்ல, ஓட்டு கேட்டு வரப்போறாரு. ஓட்டு கேட்டு வர்றதை நான் தப்பா சொல்ல விரும்பல. சென்னை வெள்ளத்தில் வந்தப்போ மக்களுக்கு ஆறுதல் சொல்ல வராத பிரதமர், தூத்துக்குடி கன்னியாகுமரி வெள்ளத்தில் வந்தபோது மக்களை பார்க்க வராத பிரதமர் நிதி பங்கீட்டில் தமிழ்நாடு வஞ்சிக்கப்படுவதாக குற்றஞ்சாட்டிய ஸ்டாலின் மாநிலத்திற்கு கொடுக்க வேண்டிய நிதியை கேட்டால் பிரிவினைவாதிகள் என்று பாஜக முத்திரை குத்துவதாக சாடினார். தேசபக்தி குறித்து தங்களுக்கு யாரும் போதிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்றும் மு.க.ஸ்டாலின் ஆவேசமாக தெரிவித்தார். நான் ₹1 கொடுத்தா 29 பைசா தான் திரும்ப நமக்கு வருது. அதையாவது ஒழுங்காக கொடுக்கிறாங்களா? இல்ல. மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களே, பிரிவினை எங்களுக்கு இல்ல. ஒரு கண்ணுல வெண்ணையை இன்னொரு கண்ணுல சுண்ணாமைய என்றுதான் கேட்கிறோம். நான் அழுத்த நிறுத்தமாக சொல்வது, தேசபக்தியை பற்றி எங்களுக்கு யாரும் போதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாட்டுப்பற்று பற்றி எங்களுக்கு யாரும் வகுப்படுத்த வேண்டிய அவசியமே கிடையாது. சீனாவால் அச்சுறுத்தல் ஏற்பட்ட போது திராவிட நாடு கோரிக்கையை முன்னாள் முதலமைச்சர் அண்ணா விட்டுக் கொடுத்ததாக சுட்டிக்காட்டிய மு.க.ஸ்டாலின் இந்தியாவின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்காக உழைக்கும் கட்சி திமுக தான் என தெரிவித்தார். 10 ஆண்டுகால ஆட்சியில் தமிழ்நாட்டிற்கு பாஜக என்ன சிறப்பு திட்டம் கொண்டு வந்தது என மக்கள் கேட்பதாக கூறிய முதலமைச்சர் தமிழ்நாட்டிற்கு எந்த நன்மையும் செய்யாத பாஜகவுக்கு தமிழர்களின் வாக்குகள் மட்டும் வேண்டுமா என வினவினார்.